மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழ்நாடு அரசு அறிவித்த 6000 ரூபாய் நிவாரணம் பெறுவதற்காக இரண்டாவது நாளாக டோக்கன் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. வீடு வீடாக சென்று அலுவலர்கள் டோக்கன் விநியோகித்து வருகின்றனர். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி நிவாரணம் பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் நேற்று தொடங்கியது. வீடு வீடாக சென்று மக்களுக்கு டோக்கன் வழங்கப்படுகிறது. இன்று இரண்டாவது நாளாக டோக்கன் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்களில் நியாய விலைக்கடை ஊழியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்து வருகின்றனர். வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை ரொக்கமாக வழங்கப்பட உள்ளது. மழை நிவாரணத் தொகை அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். மழையால தண்ணியில பாதிக்கப்பட்டோம். இப்ப ஸ்டாலின் அவங்க நிவாரணம் கொடுத்திருக்காரு, டோக்கன் கொடுத்திருக்காங்க. 18ஆம் தேதி வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. டோக்கன் இன்னைக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு 18ஆம் தேதி கொடுத்துருக்காங்க டைமிங். அந்த தேதியில காசு வாங்க சொல்லியிருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம், நல்லா தான் இருக்கு. தேங்க்ஸ் முதலமைச்சருக்கு. ஃபர்ஸ்ட் முதலமைச்சருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் தெருவில் ரொம்ப எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. தமிழ்னால நிறைய பக்கம் சென்னை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த முதலமைச்சர் ரொம்ப என்ன சொல்லணும்னா, இந்த டைமில் இக்கட்டான நிறைய பொருள் இழந்திருக்காங்க மக்கள். இந்த டைமில் இந்த சின்ன உதவி பெரிய உதவியாக இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கேன் முதலமைச்சர். திமுக அரசு வந்தது பிறகும் கொடுக்குற ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாக நாங்கள் பயன்படுறோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூட என்னோட மனைவிக்கு கொடுத்துருக்குறாங்க. அதற்காக தமிழக அரசுக்கு நன்றி. மட்டுமில்லாமல் இப்பொழுது புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கும் கூட தமிழக அரசின் மூலியமாக 6000 ரூபாய் டோக்கன் எங்கள் வீடு தேடி வந்ததற்காக தமிழக அரசுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக்கிறேன். முதல்வருக்கும் நன்றி நன்றி நன்றி. முதல்ல 1000 ரூபாய் மகளிர் திட்டத்தின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அதற்காக முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் இந்த வெள்ள நிவாரணத்திற்காக இந்த பகுதியில் வீடு வீடாக 6000 ரூபாய் டோக்கனை கொடுத்துருக்காங்க. அதுக்காகவும் நான் முதலமைச்சருக்கு நன்றி.